இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன், சாஃப்டான சிக்கன், சுருக்குன்னு காரத்தோட சப்பாத்தியோட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், 3 போல காஞ்ச மிளகா, கொஞ்சம் போல முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்து வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையுமே வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டா வதக்கிட்டு 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு எல்லாத்தையுமே வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இப்ப நம்ம 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுல வர தண்ணியிலே சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டா லெமன் ஸ்குவீஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எண்ணெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆனதும் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. சிக்கன் ரெசிபி கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு குக் பண்றேன். மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.